ப்ராக்டிக்கலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப் ஆம்பிளிஃபையர் ஐசி, அதனுடைய பின் டீட்டெயில்ஸ் என்ன, அந்த பின் டீட்டெயில்ஸ் நேம் எதெல்லாம் சொல்கிறோம், எதுக்காக நேமை சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆப் ஆம்பிளிஃபையர் அவைலபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் தி ஐசிஸ். இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஆப் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஐசி MUA741, ஐசி MUA741. அந்த கம்பெனி நேம் MUAன்றது ஒரு கம்பெனி. ஸோ அவங்க சிம்பிள் கொடுக்குறாங்க. 741ன்றது நம்பர் ஃபார் தி ஆப் ஆம்பிளிஃபையர். ஆப் ஆம்பிளிஃபையர்னு சொன்ன உடனே அதுக்கு நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய ஐசி நம்பர் 741. அது கம்பெனி பொறுத்து மாறும். சில பேர் MUAன்னு சொல்லுவாங்க, சில பேர் KAன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனி பண்ணக்கூடிய அந்த ஆப் ஆம்பிளிஃபையருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் ஸ்லைட்லாம் மாறி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த சர்க்யூட் 741 யூஸ் பண்ணுறேன் சார், எனக்கு அவுட்புட் கிடைக்கல. ஸோ அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் உள்ள அந்த ஐசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது நான் MUA யூஸ் பண்ணி பண்ணால் எனக்கு அவுட்புட் வரல, அதே இது வந்து KA யூஸ் பண்ணி பண்ணுறேன் எனக்கு அவுட்புட் வருதுன்னா அந்த கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட் அவங்க அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐசி MUA741 இதனுடைய பின் டீட்டெயில்ஸ் 741 ஆப் ஆம்பிளிஃபையர்னு சொன்னாலுமே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐசி வந்து 741 ஐசி தான். இந்த ஐசி தான் நம்ம ஆப் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். MUA, KA இது மாதிரி நிறைய சீரியல் இருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. எந்த சீரியலாக இருந்தாலும் அதில் பின் டீட்டெயில்ஸ் மாறாது, காமனாக தான் இருக்கும். இது 8 பின் ஐசியாக அவைலபிள். ஸோ அவைலபிள் இன் 8 பின் ஐசி, 8 பின் டிப் ஐசி. அந்த டிப்னா டியூவல் இன் பேக்கேஜ், டியூவல் இன் பேக்கேஜ். அது என்ன சார் டியூவல் இன் பேக்கேஜ், டிப் ஐசி டியூவல் இன் பேக்கேஜ் அப்படின்னா எதை மீன் பண்ணுறோம்? இப்போ ஐசியில் இந்த பின்ஸை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம்? ஒரு ஐசி மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ஐசிக்கு நம்ம கனெக்ஷன் வெளியிலேருந்து கொடுக்கறதுக்காக பின்னை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உள்ளார சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்யூட்டுக்கு நான் இன்புட் கொடுக்கணும், அது ஆப்ரேட் ஆகி வெளியில் அவுட்புட் வருது. இந்த இன்புட் அவுட்புட்லாம் எடுக்கணும்னா சில காம்போனன்ட்ஸை வெளியில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நான் வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய இது கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பின்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பின்னை எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐசியில் பின்ஸை எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த பவர் சப்ளை ஐசிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7805 பார்த்துருப்பீங்க. 7805, 7905 இதை பற்றி நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பின்ஸ் இப்படி இருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அந்த ஐசி இருக்கும். 3 பின் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி பின்ஸாக கொடுத்துருப்பாங்க. 7905 3 பின் ஒரே சைடு தான் இருக்கும், அதர் சைடு பின் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு சைடு மட்டும் இருக்கக்கூடிய இந்த பின் இருக்கக்கூடிய அந்த ஐசிக்கு பேர் வந்து சிப் ஐசி, சிப் சிங்கிள் இன் பேக்கேஜ். ஸோ இதில் தி பின் ஒன்லி ஆன் ஒன் சைடு, அதர் சைட்லாம் பின்ஸ் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண ரெகுலேட்டர் பின் ஐசி, ரெகுலேட்டர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசிஸ். அதே மாதிரி சில ஐசிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐசிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டிஜிட்டல் ஐசிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இட்ல தி பின்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆன் எய்தர் சைடு, 2 சைடு ஈக்குவல் பின்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் டிப் ஐசி. 1 2 3 4 5 6 7 ஐசி இருக்குன்னா 7 பின் 7 பின் இருக்கும். இந்த சைடு 7 பின் இருக்குன்னா இந்த சைடு 7 பின்ஸ் இருக்கும். இந்த சைடு 14னா இங்கேயும் 14 இருக்கும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் பின்ஸ் 2 சைடும் கொடுத்துருப்பான். ஒரு ஐசியில் 2 சைடும் பின்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிப் ஐசி. இன்னும் இப்போ நான் இன்னும் நிறைய ஐசி நான் டெவலப் பண்ணுறேன், நிறைய பின்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நான் பின்னை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஐசியுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 பின் நான் மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் இது மாதிரிலாம் போகும்போது அதெல்லாம் 40 பின் ஐசி. அப்போ ஒரு சைட் 20 பின், இன்னொரு சைட் 20 பின்ஸ். நான் சில ஐசிஸ் யூஸ் பண்ணுறேன், 80 பின் ஐசி தேவைப்படுது. அப்போ 80 பின்னுக்கு ஒன்று ஐசியுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தது இந்த பின்ஸை வந்து இந்த ஐசியை இது மாதிரி ஸ்கொயராக அது ரெக்டாங்குலர் டெவலப் பண்ணிட்டு 4 சைடும் பின்ஸை கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் குவாட்ரபிள் இன் பேக்கேஜ், குவாட்ரபிள் இன் பேக்கேஜ் QIP. இது மாதிரி நான் ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட் டெவலப் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி நான் வெளியில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பின்ஸ் தேவைப்படுது, அவ்வளோ பின்ஸ் நான் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறேன்,
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டிப் கான்ஃபிகரேஷனில் 40 பின் ஐசி, ஒரு சைட் 20 இன்னொரு சைட் 20 இருக்கும், 40 பின் ஐசிஸ் இருக்கும். அந்த 40 பின்னை தாண்டும் போது அந்த ஐசி டெக்னாலஜி மாற்றிக்கிறாங்க, QIPன்னு போயிடறாங்க, குவாட்ரபிள் பேக்கேஜ். இன்னும் நிறையா பின் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டரில் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா 256 பின் தேவைப்படுது. அப்போ இந்த 256 பின் நான் டெவலப் பண்ணால் இது மாதிரி பத்தாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அரேவாக கொண்டு போகிறாங்க. இதை சுற்றி இன்னும் அடுத்த ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், இது மாதிரி லேயராக கொண்டு போகிறாங்க. இது மாதிரி நிறையா போயிட்டே இருக்குது. அதுக்கு பேர் பின் கிரிட் அரேன்னு பேர். அப்போ இந்த ஐசியில் எத்தனை பின்ஸ் இருக்குது, அந்த பின்ஸை எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி சிப் ஐசி, டிப் ஐசி, QIP, பின் கிரிட் அரே, இது மாதிரி இன்னும் நிறையா போயிட்டே இருக்குது சார். இப்போ நம்மளை பொறுத்தவரை நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் ஐசி, டியூவல் இன் பேக்கேஜ். ஸோ இட்லாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 741. ஸோ இது வந்து 8 பின் ஐசி. ஸோ 741. சார் நான் இதை வந்து வெளியில் போட்டுக்கிறேன். 741. ஸோ இந்த சைடு 4 பின் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு 4 பின் இருக்கும். ஸோ பின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 பின் ஐசிஸ், ரெண்டு சைடு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பின்ஸ், 4 பின்ஸ் இருக்கும் சார். இதில் ஆப் ஆம்பிளிஃபையர் எங்கே சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் பின் நம்பர் 2 and 3 இதில் தான் ஆப் ஆம்பிளிஃபையர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஆப் ஆம்பிளிஃபையர்னது பிட்வீன் பின் நம்பர் 2 and 3 இதுக்குள்ள தான் ஆப் ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஸோ இது மைனஸ் ப்ளஸ் இன்புட், இது அவுட்புட். ஸோ ஒரு இன்புட், இது பின் நம்பர் 3 நான் இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். பின் நம்பர் 2 இன்வெர்ட்டிங் இன்புட். பின் நம்பர் 6 அவுட்புட். இப்போ ஆப் ஆம்பிளிஃபையர் உள்ளார இருக்குது. பிட்வீன் 2, 3 and 6 இதுக்குள்ளார ஆப் ஆம்பிளிஃபையர் கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ மீதி இருக்க பின் எதுக்காக சார் யூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் உள்ளார இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர்லாம் ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நான் தனியாக ஒரு சப்ளை கொடுத்தாகணும். ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு 2 சப்ளை தேவைப்படுது. ஸோ பின் நம்பர் 4, ஸோ பின் நம்பர் 4 மைனஸ் VCC, பின் நம்பர் 7 ப்ளஸ் VCC. ஸோ டியூவல் பவர் சப்ளை. ஸோ 2 பின் பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 பின் தான் ஆப் ஆம்பிளிஃபையரில், 2 இன்புட் ஒரு அவுட்புட். இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ண வைக்கிறது நான் சப்ளை கொடுத்தாகணும். அப்போ 2 சப்ளை தேவைப்படுது. ஒரு சப்ளை மைனஸ் VCC, இன்னொரு சப்ளை ப்ளஸ் VCC. பின் நம்பர் 4 and 7 சப்ளைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ மீதி இருக்க பின், மீதி 1, 5, 8 இந்த 3 பின் இருக்குது. இதில் 8வது பின் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணலை, நோ கனெக்ஷன். ஸோ நோ கனெக்ஷன், 8வது பின் வந்து நோ கனெக்ஷன், NCன்னு பேர், நோ கனெக்ஷன். அந்த டிப் கான்ஃபிகரேஷன் கொண்டு வரதுக்காக, ஈக்குவல் நம்பர் ஆஃப் பின்ஸ் கொண்டு வரதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பின்னை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பின்னில் எந்த கனெக்ஷனும் இருக்காது, அந்த பின் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோ கனெக்ஷன், NCன்னு சொல்லுவோம். இப்போ பின் நம்பர் 1 and 5 இதை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்செட் நல் அப்படின்னு சொல்லுவோம். பின் நம்பர் 5 ஆஃப்செட் நல். பின் நம்பர் 1 அதுவும் ஆஃப்செட் நல், ஆஃப்செட் நல், ஆஃப்செட் நல். ஸோ பின் நம்பர் 1 ஆஃப்செட் நல், பின் நம்பர் 2 இன்வெர்ட்டிங் இன்புட், ஆப் ஆம்பிளிஃபையர் கொடுக்கக்கூடிய இன்வெர்ட்டிங் இன்புட். பின் நம்பர் 3 நான் இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். பின் நம்பர் 4 இந்த சர்க்யூட் ஒர்க்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய மைனஸ் VCC பவர் சப்ளை. பின் நம்பர் 5 ஆஃப்செட் நல், ஆஃப்செட் நல். Pin number 6 output of the op amplifier. Pin number 7 plus VCC power supply. Pin number 8 no connection. இதுதான் இந்த 8 பின் உடைய டீடைல். இந்த பின் டீடைல்ஸ் தெரிஞ்சாதான்
இந்த ஆப் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட்லாம் செய்ய முடியும். அதனால தான் இந்த பின் டேட்டில் மெயினாக பார்க்கணும். ஒரு ஆப் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி நான் அடுத்த சர்க்யூட் செய்ய போகிறோன்னா எந்தெந்த பின்னில் என்னென்ன டெர்மில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஃப்செட் நல் அப்படின்றது ஒன்று சொல்கிறோம். அப்படின்னா என்ன சார் மீனிங்? நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம், நான் எந்த இன்புட்டுமே அப்ளை பண்ணலை, எந்த இன்புட்டுமே அப்ளை பண்ணாத போது எனக்கு அவுட்புட் 0ன்னு வரணும். பட் ப்ராக்டிக்கலாக 0 வராது. ஏன்னா இட் வில் பி சம் இன்டர்னல் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். நமக்கு தெரியும், ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அது ஆன் ஸ்டேட் போகிறதுக்கு ஒரு 0.6 வோல்டேஜ் வந்தால் தான் ஆன் ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு முன்னாடி வரல இதுதான் இருக்காது. அப்போ அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த 0.6 வோல்டேஜ் இருக்கும். அப்போ நான் இன்புட்டே அப்ளை பண்ணலை, தட் வில் பி சம் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி நான் இன்புட்டே கனெக்ட் பண்ணலை, அந்த பின் நம்பர் 213 இன்புட்டே நான் கொடுக்கல, அப்படி இருந்தாலும் அந்த இன்புட்டில் நம்ம போய் மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் கிடைக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வோல்டேஜஸை, இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜஸை 0 பண்ணுறதுக்கு நேமே ஆஃப்செட் நல். அதாவது ஆஃப்ன்றது தெர் இஸ் நோ சப்ளை, இன்டர்னல் இன்புட் கொடுக்கல, செட் பண்ணுறோம் நல், நல்லுன்னா 0. ஸோ அப்போ நான் இன்புட்டே கனெக்ட் பண்ணலை, இந்த இன்புட் டெர்மினலில் சம் வோல்டேஜ் எனக்கு கிடைக்கும், அந்த வோல்டேஜஸை 0 பண்ணுறதுக்காக பின் நம்பர் 1 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஒன்றில் ஒரு ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி, ஸோ அதில் ஒரு எண்டில் ஒரு ப்ளஸ் சப்ளை கொடுக்குறோம், ப்ளஸ் வி, அனதர் எண்டில் மைனஸ் வி கொடுக்குறேன். இதை கொண்டு வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்து பின் நம்பர் 1 கொடுக்குறேன். எனக்கு இந்த டெர்மினலில் பாசிட்டிவ் சப்ளை கிடைக்குது, நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் 0 ஆகிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஆஃப்செட் நல். ஆஃப்ன்றது பிரிங் தி வோல்டேஜ் 0, நல் பண்ணுறதுக்காக. செட் பண்ணுறோம் வித்தவுட் எனி இன்புட். அதே மாதிரி இந்த இன்புட் நான் அப்ளை பண்ணலை, அவுட்புட் எனக்கு 0 வேணும். அப்போ அந்த அவுட்புட்டை 0 கொண்டு வரதுக்காக பின் நம்பர் 5 யூஸ் பண்ணுறேன். ஸோ பின் நம்பர் 1 and 5 மேக்ஸ் தி இன்புட் அண்ட் அவுட்புட் 0 when there is not in use. நான் யூஸே பண்ணாத போது அதில் சம் இன்புட் வோல்டேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த இன்புட் வோல்டேஜ் 0 பண்ணுறதுக்காக பின் நம்பர் 1 வழியாக ஒரு சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணி அந்த இன்புட் சப்ளை நான் 0 பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பின் நம்பர் 5, ஸோ நான் இன்புட்டே அப்ளை பண்ணலை, அவுட்புட் கிடைக்குதுன்னா அந்த அவுட்புட்டை நான் 0 கொண்டு வரதுக்காக பின் நம்பர் 5 மூலிமா அந்த அவுட்புட்டை 0 பண்ணிக்கிறேன். அங்கேயும் இதே மாதிரி ஒரு சர்க்யூட் தான். இதே மாதிரி ஒரு சர்க்யூட்டை யூஸ் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அவருடைய வேரியபிள் என்ற கூட இதில் கொடுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வோல்டேஜாக இருந்தால் பாசிட்டிவ் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவுட்புட் பாசிட்டிவாக கிடைச்சா நெகட்டிவ் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கொண்டு வந்து அந்த அவுட்புட்டை 0 பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான்.